நம்ம பனம்பழத்தை எடுத்துட்டு வந்து அதில் பணியாரம் சுட போகிறோம். வாங்க பனம்பழம் எடுக்க போயிடலாம். பனம்பழம் எடுக்கிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பனைமரம் இருக்குது. இருந்தாலுமே பனைமரச்சாரி வந்துட்டு கீழே இருக்கா, அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறையா ஃப்ரெஷ்ஷாக பனம்பழம்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கிணத்துலாம் தாண்டி மல்லிப்பூ செடி காட்டெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன் நான். இந்த சைடு பார்த்திங்கன்னா பருத்தி காடு வந்துட்டு லாஸ்ட் ஆகிடுச்சு. தலை எல்லாமே கொட்டி போச்சு. அதில் இருக்க காய் மட்டும் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வெடிச்சு. தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ரோஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது பாருங்களேன். அவ்வளோதான், இந்த பருத்தியில் எடுத்துகிட்டு அந்த காட்டை ஓட்டிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று இருக்கும். அதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ வந்து காய் வச்சு ஒவ்வொன்று வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் பொறுக்க ஆரம்பிக்கல. இந்த பருத்தி வெடிச்சது அப்படின்னா இன்னும் வேலை நிறையா ஆகிடுங்க. ஏற்கனவே மல்லிகைப்பூ பறுக்கணும், காலையிலேயே பார்த்திங்கன்னா வெயில் வரதுக்கு முன்னாடியே பருத்தி பறுக்கணும், எல்லாம் சர்வு சேர்ந்துடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் பனஞ்சாரி பக்கம் வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு பனம்பழத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா பழைய பனம்பழமாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு மாதிரி நிறைய வண்டு வந்துடும். பனம்பழம்லாம் சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வருஷம் இன்னும் வந்து சுட்டு சாப்பிடல. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் சுட்டு சாப்பிட்ணும். யாருக்கெல்லாம் வந்துட்டு பனம்பழம் சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சின்ன வயசில் எல்லாருமே சுட்டு சாப்பிட்ருப்போம். இப்போலாம் அவ்வளோக்கு யாருமே பனம்பழமே சுடுறதில்ல. அப்போலாம் பார்த்திங்கன்னா நொங்கு சீசன் ஆரம்பித்தாலே நொங்கு சாப்பிட்டு அப்போ 10 ரூபா நீல டப்பா வரும். அந்த டப்பாவில் வந்து ஓட்டை போட்டு நொங்கு வண்டி செஞ்சு ஓட்டுவோம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நினைவுகள். இப்போலாம் யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைடே யாருமே பண்ணுறதில்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேவாக்காயின்னு சொல்லிட்டு பனம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை அரிஞ்சு வேவிச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. பனம்பழம்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த பூனைப்பழம் இருந்தது, அதையும் பறித்து சாப்பிட்டுட்டே அப்படியே கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. மேகலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு விமானம் பறந்துட்டுருக்கு. எங்கே தான் போவாங்கன்னே தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நாச்சும் சுற்றிட்டு இருக்குதுங்க. நான் போகிறப்பெல்லாம் ரொம்ப சவுண்ட் அதிகமாக கேட்குது. பக்கத்தில் தான் ஓமலூர் இருக்கா, அங்கே தான் போகுது. நான் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போவேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. பனம்பழத்தில் இருக்கிற அந்த மேல் தோலெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உரித்து எடுத்துக்கலாம். பனம்பழம் உரிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. ஏன்னா நல்லா பழுத்ததுனால சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 3 கொட்டை பனம்பழம், 1 2 3 இருக்கும். நான் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நல்லா பெரிய பனம்பழமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காய் சுரன்ற கட்டையில் வச்சு சுரன்னா அதோட ஜூஸ்லாம் வரும்னு நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கையிலே பிசைஞ்சு விட்டோம்னா அதோட ஜூஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே போட்டு நல்லா குளன்னு பெய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே லூஸ் ஆகிட்டுருக்கு. அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே நல்லா புழிஞ்சு எடுக்கணும். எங்கள் ஆயிட்ட கேட்டால் நாங்கள் அப்போலாம் அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், வெள்ளை பணியாரம் சுட்டு சாப்பிட்டோம், சோள பணியாரம் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. கேட்கவே ஆசையாக இருக்குது. சரி இன்றைக்கி வந்து நம்ம பனம்பழம் இருக்கனால பனம்பழ பணியாரம் சுடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஜூஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ கிடச்சிது. சரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டி நார்லாம் கொஞ்சம் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா மாவு ஜலிக்கிற சல்லடை இருக்கு இல்லையா, டீ வடிகட்டியில் வடிகட்டினா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்துட்டு இந்த சல்லடையில் ஊற்றி வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டிகிட்ருக்கேன். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாம்பழ ஜூஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியே இது பார்க்குறதுக்கு. வடிகட்டி எடுத்து வச்சதில் வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்து தான் அப்போல்லாம் செஞ்சேன்னு சொன்னாங்க. கோதுமை மாவு கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர்லேயே இருந்தது. ஏன்னா அந்த பனம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இனிப்புக்காக வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா அந்த மாவோட கலரே மாறிப்போச்சு. ஒயிட் சுகர் சேர்த்துருந்தோம் அப்படின்னா அதே ஆரஞ்சு கலரில் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலுமே நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம், அழகு வந்துட்டு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு அந்த ஜூஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி இருந்ததுனா தான் நல்லா பலகாரம் போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது போய் சுற்ற வேண்டியதான். நான் பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே பலகாரம் சுடுறதுக்கு கறி குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இட்லி சுடுறதுக்கெலாம் வந்துட்டு விறகடுப்புக்கு வந்துடுவோம். காலையில் சமையலே டெய்லியும் விறகடுப்பில் தான். சாப்பாடு வந்துட்டு வடித்து தான் சாப்பிடுவோம், குக்கரில் வந்துட்டு செய்கிறதில்ல. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால எப்படி நல்லா வேகுது பாருங்களேன். அப்பப்போ பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்தது பாருங்கள். அப்படியே குலோப் ஜாமுன் வெந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஒரு பனம்பழத்தை பார்த்திங்கன்னா அந்த எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் எங்கள் ஆயா வந்துட்டு ஆயா வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு செய்யும் போது ஒரு பனம்பழத்தை கொண்டு வந்து இப்படி வச்சுருவாங்க. அதோட 2 சைட்லேயுமே வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பாட்டு வேலையாகும், அந்த பனம்பழமும் சுட்டுரும். அப்பப்போ பார்த்திங்கன்னா திருப்பி வைக்கணும். ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா நான் சுட்டு எடுத்துட்டேன். பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. கேஸ் அடுப்பாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும், வந்து அடுப்பு மெதுவாக எரியிறதுனால. பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருந்தது. நம்ம வந்துட்டு அப்பப்போ வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா பனம்பழத்தோட ஃப்ளேவரும் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சுடும் போதே பார்த்திங்கன்னா ஜாக்கு ஜோலாக பங்குக்கு வந்துட்டானுங்க. ஃபஸ்ட் இடத்துலேருந்தே அவனுங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கிறேன் நான். நல்லா இருந்தது எல்லாம் பணியாரம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.